ஆமா, நம்ம தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு என்ன மாதிரி இருக்கு? அண்ணே, உண்மையை சொல்லணும்னா நமக்கு எதிர்கட்சிக்கும் சமமான பலம் தானே இருக்கு. ஆனா நாம இறங்கி வேலை பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ல தட்டி தூக்கிடலாம். அண்ணே, நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க ஓட்டை விட பொம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. 2 நாள்ல வரப்போற மகளிர் மாநாட்டை மகளிர் தினத்தோட சேர்த்து பிரம்மாண்டமா நடத்தணும்னு வைங்க. பொம்பளைங்க மத்தியில நம்ம கட்சிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்குண்ணே. யோ, அதெல்லாம் தெரியாமலே எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் முதல் தடவையா மகளிர் தினத்தை சிறப்பா கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருக்கோம். டே கர்ணா, அந்த மகளிர் தின விழா ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்கூட்டர் பந்தயத்துக்கு சொல்லியிருந்தோமே, அந்த ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டுருக்கு? அண்ணே, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுண்ணே. நம்ம பந்தயம் நடக்கிற ரோடை ஃபுல்லாக மார்க் பண்ணி பெர்மிஷன் கேட்டு ஏற்கனவே லெட்டர்லாம் அனுப்பிச்சாச்சு. அண்ணா, இந்த விழாவை பற்றி ஒரு போஸ்டரும் ஒரு நோட்டீஸும் பிரிண்ட் பண்ணி ரெடி ஆயாச்சு. அதெல்லாம் நம்ம கட்சி ஆளுங்களை வச்சு நம்ம தொகுதி ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். அதனால நம்ம ரேஸில் மட்டும் இல்லைண்ணே, நம்ம ஃபங்க்ஷன்லையும் கூட்டம் நல்லா பிச்சுக்கும். அப்பா அப்பா, மேடம், உங்ககிட்ட டாக்டர் பேசணுமா? வர சொன்னாங்க, வாங்க. போயிட்டு வரலாம், வா. டாக்டர், ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களா? ஆமாம்மா, இன்னும் 4 மணி நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு 1.5 லட்சம் செலவாகும். பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? அதுக்கு தான் டாக்டர் பார்த்துட்டு இருக்கோம். சீக்கிரம் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் உங்கள் அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லை. இல்லைன்னா அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால டிலே பண்ணாமல் சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ஓகேம்மா. மாப்பிள்ள, இப்போ இருக்கிற நிலைமையில நான் இந்துகிட்ட என்ன சொன்னாலும் அவ கண்டிப்பாக கேட்க மாட்டா. என் மேலே தான் சந்தேகப்படுவா. சரி, அவங்க அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கார். எப்படியாவது அவரை காப்பாற்றணும்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம இந்து பைக் நல்லா ஓட்டுவா. இப்போ மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம கட்சி சார்பாக நடத்துகிற அந்த பைக் ரேஸில் அவள் கலந்துக்கிட்டான்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா. அப்படி அவள் ஜெயிச்சிட்டா அந்த பணத்தை வச்சு அவங்க அப்பாவை காப்பாற்றிடலாம்ல. டேய், இது சூப்பர் ஐடியாடா. சரி, ஓகே, சிஸ்டர் போய் சொல்லிடுதா. டேய், நான் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டா. அவங்ககிட்ட நீயா சொல்கிற மாதிரி போய் சொல்லு. என்ன நம்மளை கொத்து விட்றான்? அது எப்படி மாப்பிள்ள? ஐடியா ஃபுல்லாக நீ கொடுத்துட்டு நான் பணமாக போய் சொன்னா நீ கொடுத்ததும் தெரியாமல் போயிரும்ல. டேய், அது முக்கியம் இல்லை மாப்பிள்ள. எப்படியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுண்டா, அதான் முக்கியம். பார்த்துட்டே இருக்காம போய் அவள்கிட்ட கொடு. நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். போறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறாரு உங்க அண்ணன். போடாங்க. டேய், உனக்கு இப்போ என்ன ஆச்சு? ஏன் அப்படி கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? இல்லை மாப்பிள்ள, இந்துவோட வீட்டை பாரா மாத்துறதுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு அவ தப்பா நினைச்சிட்டு இருக்காடா. திவாகரனை சரியான நேரம் பார்த்து பொய்ய உண்மை மாதிரி போட்டு கொடுத்துட்டார். நான் என்ன சொன்னாலும் அவர் நம்ப போறதில்ல. அப்ப வேற என்ன பண்ண சொல்ற? இப்ப நடந்து போச்சு. இப்ப அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. கொஞ்சம் ஃப்ரீயா வர்றா, பாத்துக்கலாம். அவ அப்பா ரொம்ப நல்லவர்ரா. நான் மட்டும் என்ன கெட்டவர் நான் சொன்னேன்? நல்லவர் தான். இல்லடா, அவர் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். சரி, நீ பணம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? டேய், நான் கொடுத்து அவ வாங்கின பிரச்சனையே இல்லையே.
அவன் என்கிட்ட இந்த காசே வாங்க மாட்டாடா. ஆ ஆ அதான் இந்த பைக் ரேஸில் கலந்துக்கிட்டு எப்படியாச்சும் ப்ரைஸ் வாங்கிட்டான்னா அதை வச்சு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் முடிச்சிடலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்ணே பாண்டியண்ணே வாங்க சிஸ்டர். பாத்தியா இப்போதான் என் சிஸ்டர் பற்றி பேசியிருந்தா அதுக்குள்ள வந்துட்டாங்க. இரு நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். என்ன சிஸ்டர் இந்த பக்கம்? அண்ணே நான் உங்ககிட்ட ரேஸ் ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தேனே. ஆ, அது ரெடியா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. சிஸ்டர் அதெல்லாம் நேற்றே ரெடி பண்ணி வச்சிட்டேன். பிரேக்கு இன்ஜினு அதெல்லாம் நல்லா ஸ்பானா போட்டு டைட் பண்ணி வேற மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். அங்கே நிற்கிது பாருங்க, அந்த வண்டி தான். அது ரிப்பேர் கொடுத்து 1 வாரம் ஆகி போச்சு. கொடுத்தவன ஆளையும் காணா அட்ரஸையும் காணா ஒரு ஃபோன் கூட பண்ணல. சும்மா தான் நிற்கிது. நீங்கள் எடுத்து ஓட்டுங்க. அவன் ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்கள் ஓட்டுங்க சிஸ்டர். சாவி அதில் தான் இருக்கு. போங்க சிஸ்டர், போய் ஓட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன சிஸ்டர் திரும்பி தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அண்ணன் தங்கச்சியா பழகி இருக்கோம், நம்மளும் எதுக்கு தேங்க்ஸு? போங்க போய் ஓட்டுங்க. ம் மாமா எடுத்துக்கோங்க. ஓகே. வாடா. மகளிர் தின வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் இப்போ கட்சி ஆஃபீஸில் இருந்து தான்ப்பா வரேன். எல்லா வேலையும் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. கருணாவும் கட்சிக்காரங்களும் கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்கப்பா. ஆமா, கர்ணா எங்க? கருணா கிரவுண்டில் எல்லா ஏற்பாடும் பார்த்துட்டு இருக்காருப்பா. விஸ்வா, எல்லாம் சுமூகமாக தானே போயிட்டு இருக்கு? அப்பா எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையுமே வராது. ரேஸ் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே டாக்டர்ஸ், நர்ஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாங்கப்பா. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை மதிக்காம அடிமை மாதிரி வச்சுருப்பானுங்க. ஆனால் வெளியுலகத்தில் இவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க இல்லைங்கிற மாதிரி பில்டப். பொண்ணுங்களோட ஓட்டம் வாங்குறதுக்கு எப்படியெல்லாம் வேலை பார்க்குறாங்க. உன் மைண்ட் வாய்ஸை நான் கேஷ் பண்ணிட்டேன். மாமா கிட்ட போட்டு கொடுக்கட்டா? விஷம் விஷம். இவன் முன்னாடி வச்சுட்டு எதையும் நினைக்க கூட முடியல. என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா? அவ்வளோ தைரியம் இருந்தா மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே சொல்ல வேண்டியதானே? இல்லைன்னா சொல்ல, நான் போய் சொல்றேன். போட்டு கொடுக்க போறியா? பாப்பா போய் போட்டு கொடு. நீ என்ன போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சு ஒன்ன போட்டு தள்ளிடுவேன். பாப்பா என்னடி பாக்குற? நான் உனக்கு அக்காடி.